வணக்கம். பாட்காஸ்ட்ட இவ்வளோ நாள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்காஸ்ட் புடிச்சிருந்தா லைக்க போடுங்க. உங்கள மாரியே இருக்கிற இன்னொரு ப்ரொஃபைலுக்கு இந்த பாட்காஸ்ட் ரெக்கமெண்டா அது ஆகும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும்ல, தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக லெட்ஸ் ரன் அன் எக்ஸ்பெரிமென்ட். ஓகே. இன்னைக்கு இளநீ இல்ல. இது வெறும் தண்ணி. இன்னைக்கு நான் பயங்கரமா ஹைட்ரேட் பண்ணிக்க போறேன் என்ன. அமெரிக்கால வாழும் பொழுது ஒரு இந்தியன் மைண்டுக்கு என்ன நடக்கும்? என்ன பத்தி நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? நான் சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறேன். சரியா? அ சைனீஸ் லாங்குவேஜ் எப்படின்னா, ஓரளவுக்கு பேசுறது மட்டும் அப்படின்னா, ஓரளவுக்கு ஈஸி தான். இப்ப நம்ம பேசுறது மட்டும் பண்ண போறதில்ல. நெறையா பண்ண போறோம். எழுதுறது, அந்த லெட்டர்ஸ், வார்த்தை அப்படிலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு அது வேற ஒரு ஆங்கிள் எடுக்கும். பட் வெறும் பேச போறது மட்டும் தானா, ஒரு லாங்குவேஜ் ஈஸியா பேசிறலாம். நானும் உங்கள என்கரேஜ் பண்ணுவேன். இப்ப நீங்க யுஎஸ்ல இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்பானிஷோ, இல்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், ஒரு லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேசுற மாரி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸ்பானிஷ்லாம் பேசினா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு 2, 3 பேசுறலாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஸ்பானிஷ்லயும். பட் சைனீஸ் லாங்குவேஜ்ன்னு வரும்போது, அதுல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கிலீஷ் மாரியே இருக்கும். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிங்க இங்கிலீஷ் மாரியே அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ, அதனால ஒரு இங்கிலீஷ் பேசுறோம் அப்டின்னா, அந்த வார்த்தைக்கு இப்ப ஐ கோ தேர் அப்டின்னு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஐக்கு என்ன சைனீஸோ அத போட்டுறணும். கோவுக்கு என்ன சைனீஸோ அத போட்டுறணும். தேருக்கு என்ன சைனீஸோ அத போட்டுறணும். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் மாரி. ஸோ, இந்த கிராமர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்ல. எஸ்பெஷலி நான் இன்னும் பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா கத்துட்டு இருக்கேன். இன்னும் பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். அதுல ஒரு அ ஒரு வரி இருக்கு. அது ரீசென்ட்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கத்துக் குடுத்தாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல. அது என்னன்னா, "துவோ கூட்ஸு ஃபங் பி. துவோ கூட்ஸு ஃபங் பி." அதான் அதோட அந்த அந்த சென்டென்ஸ். அப்டின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல கெலோக்கியலா நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல. "ஏன்டா தலைய சுத்தி மூக்க தொடுற?" அப்டின்னுவோம்ல. இப்போ ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துல எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்காது. ஆனாலும் அத போய் ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி, அத நோண்டி நொங்கெடுத்து என்ன ஏதுன்றத பார்த்து பண்ணுவோம்ல. மூக்க இப்டி தொடுறதுக்கு பதிலா இப்டி சுத்தி தலைய சுத்தி தொடுறோம்ல. அந்த மாரி நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவோம். அதே மாரி அதோட ஈக்குவலன்ட் தான் சைனீஸ்ல துவோகுட்ஸு ஃபங்பி. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓகே. See when you fart, right? When you release gas from your body, you don't take your pants off. பேண்ட்ட கழட்டி you don't do fart, right? You just fart. ஃபார்ட் பண்ணும்போது எதுக்கு பேண்ட்ட கழட்டி ஃபார்ட் பண்ற? அப்படியே ஃபார்ட் பண்ண வேண்டியது தானே. ஃபார்ட் பண்றதுக்கு எதுக்கு பேண்ட்ட கழட்டணும்? அது சைனீஸ்க்கு சொன்னா அது நல்லா புரியும். ஓ! இதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இத நான் ஏன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இந்தியன் மைண்ட்ன்னு இந்த டைட்டில் ஒண்ணு போட்டிருக்கேன்ல, அதுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அத கனெக்ட் பண்ணலாம். எதுக்கு நான் அந்த டூ கோட்ஸ் ஃபங்க் சொல்ல வந்தேன்னு கனெக்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் மைண்ட்ன்னா நான் யார சொல்ல வரேன்னா, இந்தியன் சிஸ்டம் இருக்குல்ல. நம்மளோட இப்போ தமிழ்நாட்டுல இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கும். எப்படின்னா நீங்க எல்கேஜி படிப்பீங்க. அதுக்கப்புறம் அம் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி, காலேஜ் இந்த மாரி ஒரு 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 பாத் இருக்குல்ல. ட்ரெடிஷ்னலா ஒரு பாத் இருக்குல்ல. அந்த பாத்த எடுத்தவங்கள தான் நான் இந்தியன் மைண்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா, நானும் அந்த பாத் தான். நான் நார்மலான ஒரு பாத் எடுத்த ஒரு ஆள் தான். இப்போ நீங்க ஒரு இந்தியால பொறக்குறீங்க அப்படின்னா, அந்த அந்த பொறந்தோனே ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம்க்குள்ள நீங்க என்டர் ஆயிருவீங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க என்டர் ஆவீங்க. அது அப்படியே உங்கள கொண்டு போகும். கொண்டு போய் நீங்க காலேஜ்ல இது கிவன் தட் யூ ஹேவ் கொஞ்சம் மனி. ஓகே. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ நீங்க இந்தியாலே ஒரு ரிச் கிட்ன்னு வச்சுக்கங்களேன். யூ ஆர் ஆக்சுவலி நாட் இன் த சிஸ்டம். யூ டோன்ட் ஹேவ் டூ பி இன் த சிஸ்டம். பட் உங்க பேரன்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பேரன்ட்ஸ். உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டம்க்குள்ள போட்டு உங்களையும் அந்த மத்தவங்க கூட சேர்த்து நீங்களும் அந்த சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த சிஸ்டம் நீங்க பழகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரில பொறக்கும்போது, நம்ம அந்த கண்ட்ரில மட்டும் பொறக்கல. அந்த கண்ட்ரில ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம்க்குள்ள தான் நம்ம பொறப்போம். நான் ஏன் தெரியுமா இத பர்ட்டிகுலரா அப்படி சொல்றேன்? இப்போ ஒரு இந்தியன் பையன். ஆனா, அவன் இந்தியால பொறக்கல. துபாய்ல பொறந்திருக்கான். துபாய் நாட்ல வளர்ந்திருக்கான்னு வச்சுப்போம். இப்போ நீங்க அவன்ட்ட போயி ஏதாச்சும் ஒரு பேசுறீங்க, பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அவன் யோசிக்கிற விதம், அவன் பேசுற பேச்சு, அவனோட கோல்ஸு, அவன் லைஃப்ப பார்க்குற விதம், அவனோட அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வேற மாரி இருக்கும். ஏன்னா,
அவன் இந்தியனாவே இருந்தாலும், அவன் இந்தியன் மைண்டே இருந்தாலும், அவன் அவன் பொறந்த சிஸ்டமும், அவன் வளர்ந்த சிஸ்டமும் துபாய் சிஸ்டம். ஐடியா புரியுதா? இந்தியன் சிஸ்டம் கிடையாது. ஸோ அவன் துபாயில எப்படி யோசிப்பாங்களோ, துபாய் நாட்ல அந்த நாட்ல எப்படி மைண்ட் யோசிக்குமோ, அந்த மாரி தான் யோசிக்கும். இப்போ நீங்களே வந்து இங்க நெறைய பேர் யுஎஸ்ல குழந்தை பெத்திருப்பீங்கல்ல. இப்போ உங்க குழந்தை வந்து இந்த யுஎஸ் சிஸ்டம்குள்ள தான் பொறந்து, யுஎஸ் சிஸ்டம்குள்ள தான் வளருது. இந்தியா சிஸ்டம்குள்ள பொறக்கல. ஸோ வந்து இந்தியா சிஸ்டம் இப்ப நீங்க திடீர்னு இந்தியா போய் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நெறைய பேர் கிட்ஸுக்காக இங்கேயே நெறைய நாள் இருக்க பிளான் பண்ணுவீங்க. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு மைண்ட்ல நீங்க இந்தியா போகணும்னு பிளான போட்டீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கிறது கிட்ஸ பத்தி தான். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அந்த சிஸ்டம்க்கு அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அது வேற ஒரு சிஸ்டம் ஆச்சே. கரியர் எல்லாத்துலயுமே வந்து வேற ஒரு அப்ரோச் எடுக்கணும் அங்க. கரெக்ட்டா? அதனால நான் எதையுமே வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணல. அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த கேப்ஸ ஃபில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரைட். அதாவது ஏன் அப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணேன். அத வந்து ஷேர் பண்றேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஆன்டிசிபேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரைட். லைக் அந்த சிஸ்டம்ல இருக்கும்போது, இப்ப எக்ஸாம்லேருந்து, மார்க்லேருந்து இப்ப எத்தன பேர் வந்து யூ நோ 10த் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 12த் ரிசல்ட்க்காக வெயிட் பண்ணி தேர் இஸ் திஸ் ஆன்டிசிபேஷன் ஆங்சைட்டி ரைட். லைக் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் சம்திங் ஆல் த டைம். ஏன்னா அந்த சிஸ்டம் அந்த மாரி தான் டிசைன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இத வந்து இப்படி தான் பண்ணி ஆவணும். ஹைலி பாப்புலஸ் கண்ட்ரிய எப்படி எஜுகேட் பண்ணுவீங்க? மேத்ஸ் எஜுகேஷன் தான் குடுத்தாகணும். ரைட்? ஒருத்தருக்கும் வந்து கூப்ட்டு பர்சனலைஸ்டா வந்து எஜுகேஷன் குடுத்தா வந்து எங்க போறது? பண்ண முடியாது. அதனால தான் வந்து நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜ் வந்து காலேஜ் மாரியே நடத்த மாட்டாங்க. கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கூல் மாரியே இருக்கும் அது. இப்ப செகண்ட் இயர்க்கு போனா டிபார்ட்மென்ட்குள்ள என்டர் ஆகுறதுங்கிறவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஸ்கூல் மாரியே அதாவது அந்த கல்ச்சரே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மாரியே இருக்கும். அது ஏன்னா, தட் சிஸ்டம் சிம்ப்ளி வொர்க்ஸ் ஃபார் த மெஜாரிட்டி. அவ்வளதான். இப்போ உங்களுக்கு அது ஒர்க் ஆகலன்னா, அது உங்க பிரச்சனை. எனக்கு அது ஒர்க் ஆகல. ஸோ அது வந்து அந்த சிஸ்டம் வந்து இப்ப மெஜாரிட்டிக்கு ஒர்க் ஆகுது அப்டின்னா, சிஸ்டம் யாரும் மாத்த மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கும் அது. ஸோ நான் சொல்றேன்ல சிஸ்டம் சரியில்லன்னா, சிஸ்டம் சரியில்லன்னா இல்ல. அந்த சிஸ்டம்க்கு நம்ம ஃபிட் இல்ல. அவ்வளோதான் மேட்டர். அதாவது சிஸ்டம் ஃபைட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய தனி ட்ராக் அது. ஏன்னா சிஸ்டம் நம்ம ஃபைட் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளோட நம்மளோட எபிலிட்டீஸ், நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பிளஸ் கூட இருக்கவங்களும் நெறைய பேர் ஃபைட் பண்ணுவாங்களா? அதுக்கு எகெயின்ஸ்டா நிப்பாங்களான்னு தெரியாது. நானே வந்து ஒரு டைம் சிஸ்டம ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது, ஐ வாஸ் அட்வைஸ்ட் எகெயின்ஸ்ட் இட். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, தலைய சுத்தி மூக்க தொடுறது ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னேன்ல. அதனால இந்தியால வந்து இந்த ஆன்டிசிபேஷன் இஷ்யூ இருக்கிறனால நம்ம நெறைய விஷயத்துக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம். வி ஆர் ட்ரைங் டூ ஓவர் திங்க். இப்ப எத்தன பேர் வந்து 12த் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்னமோ சினாரியோ யோசிச்சிருந்திருப்பீங்க. ரைட்? எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ரைட்? பட் யூ ஆர் நாட் சோ ஷூர். ஐடியா புரியுதா? இப்ப நான் வந்து 12த் எக்ஸாம் எழுதுறேன்னா, இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு என்னால ஷூரா சொல்ல முடியாது. கன்ஃபார்மா. அதாவது நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன்னா, ஐ கேனாட் ஆன்டிசிபேட் குட் மார்க்ஸ். சம்டைம்ஸ் வொர்ஸ்ட்டா கூட ஆகலாம். பிகாஸ் அது எதுவுமே என் கையில இல்ல அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அத வாங்கி அத ரீஎவாலுயேஷன் போட்டு அதாவது என்னன்னா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்ற அந்த மேட்டர் வந்து எனக்கு அது ஃபீல் ஆவல. ஸோ இந்த ஆன்டிசிபேஷன் விஷயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு எப்பவுமே. ரைட்? அந்த அந்த சிஸ்டம்ல இருந்தனால. இப்ப நான் வந்து வேற கண்ட்ரில பொறந்த ஒரு இந்தியன் கிட்ட பேசுறப்ப தான் எனக்கே தெரியுது. ஓகே. இவங்க வந்து அந்த சிஸ்டம்ல வளராதனால தான் அவங்க இப்படி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. பிளஸ் நீங்க வந்து அமெரிக்கா மாரி கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க லாங் டெர்ம் அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறப்போ, உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் டு சிட் வித் யுவர் ஓன் மைண்ட் இன் தி யுஎஸ். நீங்க யாரு? நீங்க என்ன? உங்களுக்கு என்ன வரும்? வராதுங்கிறத வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க யோசிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இந்த ஆன்டிசிபேஷன் விஷயம் இருக்கவே இருக்காது. எவ்ரிதிங் வொர்க்ஸ். சிம்ப்ளி வொர்க்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? நல்லா பண்ணியிருக்கீங்களா? நல்ல மார்க் வரும். நல்லா பண்ணலையா? நல்ல மார்க் வராது. எல்லாமே ரொம்ப டைரக்ட்டா இருக்கும். நீங்க எதுக்குமே வந்து ஆன்டிசிபேட் பண்ணி பயப்பட தேவையில்ல. இப்போ ஒரு லைசென்ஸ் வாங்க போறீங்களா? 2 வீலர் லைசென்ஸா? 4 வீலர் லைசென்ஸா? போனீங்களா? லைசென்ஸ் அப்ளை பண்ணீங்களா? வாங்குனீங்களா? ப்ரூஃப் காமிச்சீங்களா? வந்தீங்களா? ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸோ ஏதோ ஒண்ணு காமிச்சீங்களா? வந்தீங்களா? அவ்வளோதான். ஸோ யூ ஆர் நாட் ட்ரையிங் டூ கேம் எனிதிங். ரைட்? நீங்க போறீங்க, வேலைய முடிக்கிறீங்க, வர்றீங்க. அவ்வளோதான். இது யுஎஸ்ல இல்ல மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற யாருக்காச்சும் இது ரிலேட் பண்ண முடியுது அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த விஷயம் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லுங்க. இந்த
தலைய சுத்தி மூக்க தொடுற விஷயம் வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றேன் அப்டின்னா, நான் லைஃப்ல வந்து நெறைய விஷயம் வந்து தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி தான் இருந்திருக்கு. எதுவுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்ததில்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரைட். +1, +2ல வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சேன். அந்த போர்டிங் ஸ்கூல்ல வந்து அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, 11த் எடுத்துட்டே இருந்தானுங்க 11த். திடீர்னு என்ன நெனச்சானுங்கன்னு தெரியல. 11த் போர்ஷன்ஸ அப்படியே கட் பண்ணி நிறுத்திட்டு, 12த் போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. 9த், 10த்ல ஒரு ஸ்கூல்ல நான் படிச்சேன். அந்த ஸ்கூல்ல அதே மாதிரி 9த் வரைக்கும் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு, அப்படியே அத நிறுத்திட்டு 10த் போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இது பண்ணனால தான் நான் ஆக்சுவலா வேற ஸ்கூலுக்கு போனேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு, நம்ப வந்து கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டம்லேருந்து வெளிய போனா தான் அதாவது என்னன்னா, நான் வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட மார்க்ஸ நம்பி நான் இல்ல. நான் வந்து வேற ஏதோ என்ட்ரன்ஸ் எழுதுறேன். இல்ல ஃபாரின் போய் படிக்கிறேன். இல்ல வந்து ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறேன். இல்ல அதாவது என்னன்னா, பிரைமரிலி நான் இத நம்பி இல்ல. கட் ஆஃப்ப நம்பி இல்ல. ஆனா நான் வந்து வேற ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்டின்னா வந்து ஐ அம் நாட் இன் தி சிஸ்டம். ரைட்? நான் வேற ஏதோ ஒண்ணு யோசிக்கலாம். டிஃபரண்டா ஏதாவது பண்ணலாம். இப்ப இப்ப பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்கலாம் பண்ணுவாங்கல்ல. எப்டின்னா வந்து தே ஜஸ்ட் கோ டூ ஸ்கூல் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எப்படியோ சீட் அரேஞ்ச் பண்ணிருவாங்க காலேஜ்ல. ஏதாச்சும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ரைட்? அப்படிதான் த ஹோல் யூ நோ வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட் ரைட்? ஸோ ஒரு நார்மலான பெர்சன் இந்தியால இருக்கிறதுக்கு அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த ஓவர் திங்கிங் வந்து சம்ஹவ் அவங்களுக்குள்ள வந்துரும். பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ஆன்டிசிபேட்டிங் யுவர் வெல்னஸ். யூ ஆர் ஆல்வேஸ் ஆன்டிசிபேட்டிங் யுவர் சக்சஸ். ஆவோமா, மாட்டோமா, ஆவோமா, மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர் அவேர்னஸ் ஸ்டேட்லயே இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாரின் கண்ட்ரி போறப்போ வந்து யூ வில் பி மோர் ரிலாக்ஸ்ட். ரைட்? அது வந்து ரிலாக்சேஷன் வந்து உங்க மேல திணிக்கப்படும். ஃபோர்ஸ்டு ரிலாக்சேஷன் மாரி. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாரி. பிகாஸ் நீங்க வந்து அதே பவர வந்து நீங்க இப்போ இந்தியாலயோ இல்ல உங்க கண்ட்ரில வந்து போட்ட அதே பவர அந்த அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அதே பவர வந்து இங்க நீங்க வந்து இன்னொரு கண்ட்ரில நீங்க ஒரு 10% போடுறப்பவே எங்கேயோ போயிடுவீங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மோர் சில் ரைட்? லைக் நீங்க வந்து அத அத வந்து நீங்க ஓவர் ரைட் பண்ணுவீங்க பேசிக்கா. யுவர் மென்டாலிட்டி இஸ் சோ இன்கிரைன்ட் இன்டூ தட் ஹைப்பர் அவேர்னஸ் ரைட்? இந்த மாரி வந்து ஒரு விஷயத்த வந்து டைரக்ட்டா பண்ண முடியாது. இத நம்ம 10, 15 ஸ்டெப் எடுத்து தான் பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப வந்து 11த்ல 12த் போர்ஷன் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஏன் எடுத்தாங்க? அப்பதான் வந்து பசங்க வந்து 12த்ல மார்க் வாங்குவாங்க. அப்பதான் வந்து 12த்ல வந்து அந்த ஸ்கூலோட அ மார்க்ஸ் நல்லாருக்கும். இந்த ஃபோட்டோவ போட்டு கீழ மார்க்க போட்டு ஒட்டுவாங்கல்ல, பேனர் மாரி அடிச்சு ஒட்டுவானுங்கல்ல. அந்த மாரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், அவனுங்களோட நல்ல ஒரு இதுக்காக நம்மளோட எஜுகேஷன்ல வந்து கை வைப்பானுங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பெருசா ஒண்ணு இது பண்றதில்ல. பெருசா ஒரு பொருட்படுத்துறதில்ல. ஆக்சுவலா 11த்தோட மேத்தமேட்டிக்ஸ்லாம் சரியா படிக்கலன்னா, காலேஜ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப அ கஷ்டமா இருக்கும். ஏன்னா காலேஜ் மேத்தமேட்டிக்ஸ் அந்த டிஃபரன்ஷியல் அந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 11த் மேத்தமேட்டிக்ஸ்ல தான் வந்து அதோட பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் வந்து 11த்தோட 12த் ஈஸியா இருக்கும். நீங்க 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து 12த் வந்து எல்லாருமே போர்டிங் எல்லாமே ஒரே ஒரே எக்ஸாம் மாரி எழுதுறனால, தே மேக் இட் லிட்டில் பிட் ஈஸி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் டூ யூ நோ கெட் த்ரூ தட் ரைட். இந்த மாரி சி தி திங் இஸ் யூ தி திங் இஸ் யூ சிம்ப்ளி கேனாட் ரிலாக்ஸ். 10த், 12த் இந்த மாரி தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் கான்ஸ்டன்ட் புஷ். அதுவும் நான் வந்து அமெரிக்காவுக்கு 20, 21 வயசுல வந்தேனா, வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நானும் வந்து அந்த அந்த ஹைப்பர் அவேர்னஸ் ஸ்டேட்லேருந்து நான் வெளிய வரல. அ எப்பவும் போல அப்படியே தான் இருந்தேன் நானு. என்னடா இது அ எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க மாரி இருக்கும். நான் மட்டும் ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு, ஒரு மாரி இன்னும் நெறைய விஷயம் மைண்ட்ல போயிட்டுருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு கார் லைசென்ஸ் வாங்கும்போது, சரி நான் போனேன், அப்ளை பண்ணேன், கார் ஓட்டி காமிச்சேன், லைசென்ஸ் கிடைச்சுச்சு, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஒரு இன்னொரு கண்ட்ரில இருக்கோங்கிறதோ, இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்ன்றதோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிறப்போ வந்து எஃபிஐல போய் இந்த மாரி கைரேகைலாம் வைக்க சொன்னாங்க. கைரேகை குடுத்தேன். இது எல்லாமே குடுத்தேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பெர்மிட் மாரி ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ எல்லாமே அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாரி ஒரு ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிறது இவ்வளோ ஈஸியா? அப்படிங்கிறதே ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, மைண்ட்ல இருக்குல்ல. அது பேசிக்கா என்னன்னா, அது அவ்வளோ செலவெல்லாம் ஆவல. ரொம்ப ஓவராலாம் செலவு பண்ணல. நான் ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணியிருப்பேன் கம்பேரிட்டிவ்லி. எஜுகேஷன் செலவு பண்ணத விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணியிருப்பேன் அதுக்கெல்லாம்.
அதனால ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து நான் இந்த கண்ட்ரில நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் அத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஓவர் திங்கிங் பண்றோம்ல. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத அன்வான்டட் அதாவது என்னன்னா, அ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஆப்வியஸா ஒண்ணு பண்ணுவோம். ஆனா நம்ம பண்ண மாட்டோம். அந்த அந்த ட்ராக் எடுக்க மாட்டோம். ஓவர் திங்கிங் பண்ணி, தலைய சுத்தி, மூக்க தொட்டு, பேண்ட்ட கழட்டாம ஃபார்ட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கே வராம, தேவையில்லாம அத காம்ப்ளிகேட் பண்ணிருவோம் நம்ம. ஏன்னா, சிம்பிளா இருந்தா நமக்கு வந்து என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு தோணும். தோணியிருக்கா? தோணியிருக்குன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். சிம்பிளா ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். இவ்ளோ சிம்பிளா? அப்படின்னு யோசிப்பீங்க. பிகாஸ் உங்க கண்ட்ரில வந்து அது அவ்வளோ சிம்பிளா இருந்திருக்காது. பிகாஸ் யூ ஆர் இன் தட் சிஸ்டம் தட் இஸ் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ். ரைட்? தட் இஸ் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ். தட் இஸ் ஆல்வேஸ் ரஷ்ட். ரைட்? இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து சென்னையில இருந்தப்போ, சென்னையில நான் ஒரு 5 இயர்ஸ் இருந்திருப்பேன். 5, 6 இயர்ஸ் இருந்திருப்பேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்து நான் சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிடுவேன். அந்த சாம்பார் சாதத்துக்கு நான் காசு குடுக்குறேன். அது ரூ. 20 தான். அது ஒரு ரோட்டு கடை. அந்த ரூ. 20க்கு நான் சாம்பார் சாதத்த போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு, என்கிட்ட காசு இருக்கு. நான் போய் அங்க சாப்பிட்டா எனக்கு சாம்பார் சாதம் கிடைக்கும். அதுக்கே நான் வந்து அந்த டைம்க்கு அந்த கடை அந்த அந்த 1 மணிக்கு அந்த சாம்பார் சாதம் போடுவாங்கன்னா, அந்த 1:05க்குள்ள நான் அங்க போனா தான் எனக்கு அந்த சாம்பார் சாதம் கிடைக்கும். காசு இருந்தாலுமே. இல்லன்னா இட் வில் தட்ஸ் இட். அப்ப நான் வந்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நான் 12:30க்கே யோசிக்கணும். ஓ! 1 மணிக்கு போனா மூடிருவாங்க. ஓகே. அப்ப கரெக்ட்டா நம்ம இப்ப கிளம்புனோம்னா ஸோ இவ்ளோ திங்கிங் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி போகுது. பிகாஸ் நான் வந்து இப்போ நான் வேற ஹோட்டலுக்கு போனேன்னா 70, 80 ஆயிரும். ரூ. 20க்கு முடிக்கணும்னா அந்த ஹோட்டல் தான். டக்குனு போய் முடிச்சுட்டு வந்துரலாம். அது வேற என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். ஒரு நார்த் இந்தியன் பையன். அவன் வந்துட்டு வடகம் வேற வாங்குவான். அது வடகம் வேற கிடைக்காதுன்னுவான் அவன். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அவன். அதனால சரி வாடா சீக்கிரம் போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சாம்பார் சாதம் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெறையா பிளான் பண்ணி ஏன்னா 1:00 அத அத போட்டாங்கன்னா 1:05க்கு அது போயிடும் அது. அவ்வளோதான் அது. இருக்காது. ஆக்சுவலி அத பத்தி நான் யோசிச்சிருக்கேன். இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரில வந்து இப்படிதான் இருக்கும். ஜெனரலா யூ ஹேவ் டூ பிளான் ரியலி அ பிஃபோர் வே அஹெட். ஏன்னா வந்து நீங்க முன்னாடியே இப்ப 10த், 12த் இந்த காம்படிஷன் இவ்ளோ காம்படிஷன் சொல்றாங்கல்ல. 10த் மார்க், 12த் மார்க் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, காம்படிஷன் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க இந்தியால. அதுக்கு வந்து 10த் மார்க் கேட்கறாங்களாமா. 10த்ல 60% கேட்கறாங்களாமா அப்போ. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் அப்ப இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, 12த் மார்க் கேட்பாங்க அவ்வளோதான். 10த் மார்க் கேட்ட மாரி எனக்கு ஞாபகமே இல்ல. இப்ப 10த்ல வந்து 55%னா, அந்த எதுவுமே அட்டெண்ட் பண்ண முடியாது. அந்த எந்த என்ட்ரன்ஸ் எதுவுமே அட்டெண்ட் பண்ண முடியாது. அந்த உள்ள போறது, இந்த ஜாப்க்கு உள்ள போறதெல்லாம். ஸோ இட்ஸ் வெரி ஷாக்கிங். ரைட்? ஸோ இப்ப யுஎஸ்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் காலேஜ் மாரியே கேட்க மாட்டான் கைஸ். நீ காலேஜ்ல எத்தன பெர்சன்ட் கூட கேட்க மாட்டாங்க. எப்ப கேட்பான்னா, அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 3.5 ஆவது மினிமம் இருந்தா தான், இவன் நல்லா படிக்கிற பையன், இவனுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் குடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வருவாங்க. இப்ப நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இங்க யுஎஸ்ல வந்து ஜிபிஏ இல்லன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்னன்னா, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும், நீங்க அத போய் பண்ணாலும், யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல். அந்த இன்டர்ன்ஷிப்னாலேயே உங்களோட க் அகாடமிக்ஸே நீங்க முடிக்க முடியாம போலாம். அதனால வந்து இன்டர்ன்ஷிப் யாருக்கு கிடைக்கும்னா, அட்லீஸ்ட் 3.5க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அதனால இன்டர்ன்ஷிப்க்கு மட்டும் தான் அவன் ஜிபிஏ கேட்பான். அதுக்கப்புறம் எதுக்குமே அவன் ஜிபிஏ, மார்க் இருக்கு எதுவுமே கேட்க மாட்டான். அப்படியே உள்ள எடுத்துருவான். பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுது? இப்ப நான் 10த் மார்க்கே நல்லா எடுக்கணும். எனக்கு வேற வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப நான் 5 10த் முடிச்சுட்டு ஒரு 6 வருஷம்க்கு அப்புறமா எனக்கு +1, +2 ஒரு 6 வருஷம் பி என்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் வச்சுப்போம். 6 வருஷத்துக்கு அப்புறமும் நான் வந்து போய் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றப்போ, அவன் 10த் மார்க் என்னன்னு கேட்டானா எனக்கு எப்படி இருக்கும்? அதாவது நான் 6 வருஷத்துல நான் தெரிஞ்சிருக்க மாட்டேனா? இப்ப நான் 10த்ல நல்லா படிக்காத பையன்னு வச்சுக்கங்க. ஓகே. 6 வருஷத்துல நான் திருந்த மாட்டேனா என்ன? அ மா மா லைஃப்ல ஒரு மாற்றமே இருக்காதா என்ன? பட் 10த் மார்க்க வச்சு செக்க வைக்கிறாங்கல்ல. அது வந்து ஏன் அப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்ப எப்படி தான் ஃபில்டர் பண்றது ரைட்? அவ்ளோ கம்பேட்டிட்டிவ் என்வைரன்மென்ட் அது. ஹைலி கம்பேட்டிட்டிவ் என்வைரன்மென்ட். எவ்ரிஒன் இஸ் ஸ்டடியிங் ஹார்ட். எவ்ரிஒன் இஸ் வொர்க்கிங் ஹார்ட். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு அந்த காம்படிஷன், அந்த ரஷ் இல்லாதனால,
யூ கேன் நோட்டீஸ் தட் எவ்ரிஒன் இஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் தேர் ஓன் லைஃப். எனக்கு என்ன பிடிக்கும்? அந்த அந்த எனக்கு என்ன பிடிக்குங்கிறத யோசிக்கிறதுக்கு உண்டான டெண்டன்சியே இங்க தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் மைண்ட் வந்து என்ன ஆகும்னா, அந்த காம்ப்ளிகேட் பண்ணி திங்க் பண்ற மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த தலைய சுத்தி மூக்க தொடுற மென்டாலிட்டி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலாக்ஸ் ஆயி, அந்த ஆன்டிசிபேஷன் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பிகாஸ் யூ ஸ்டார்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் சிம்ப்ளி வொர்க்ஸ். ஒரு பஸ் மிஸ் பண்ணீங்களா? காலேஜுக்கு போணுமா? ஒரு பஸ் மிஸ் பண்ணீங்களா? அடுத்த பஸ் வரும். ஏறி போய்க்கலாம். காலேஜுக்கு லேட்டா போறீங்களா? புரொஃபஸருக்கு ஒரு இமெயில். இந்த மாரி புரொஃபஸர், இந்த மாரி நான் பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன். ஐ அம் சோ சாரி. இந்த லெக்சர் என்னால வந்து ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டா தான் நான் உள்ள வருவேன். மே ஐ கம் இன்? தட்ஸ் இட். ஒரு இமெயில் அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிரணும். இமெயில்ல நோட்டிஃபிகேஷன் குடுத்துரணும். நானும் நெறைய டைம் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, காலேஜ் படிக்கும்போது புரொஃபஸருக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ, நான் அவங்களுக்கு உடனே இமெயில்ல நோட்டிஃபை பண்ணி ஆகணும். உங்க காலேஜ்ல நீங்க இந்தியால இருக்கிறப்போ, எத்தன புரொஃபஸர் வந்து இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க? ஐ நெவர் ஹேட் எனிஒன் ரிப்ளை டூ மை இமெயில். ஈவன் நவ். அவங்க இமெயில் குடுப்பாங்களே தவிர, ஈவன் இஃப் யூ செண்ட் அ ஹலோ இமெயில், ரைட் ஹலோ, ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நீங்க இமெயில் அனுப்பிச்சாலுமே, தே ஜஸ்ட் டோன்ட் ரெஸ்பாண்ட். திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ, இந்த இந்தியன் மைண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் இட் இஸ் லுக்கிங் ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்க என்னோட இந்தியன் மைண்ட் சொல்றேன். அது என்னோட இந்தியன் மைண்டையும், என்ன மாரி இருக்கும் சில இந்தியன் மைண்ட்ஸையும் சொல்றேன். இந்த காம்ப்ளெக்ஸிட்டிய எதிர்பார்க்கறனால, அ அமெரிக்கா வந்து இந்த ஓவர் திங்கிங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாது. இட் இட் டசன்ட் ஃபிக்ஸ் இட். அப்படியே அப்படி ஸ்டாப் அப்படி கிடையாது. இட் வில் உங்கள காய போடும். காய போடுறதுன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு? அ ம் கரெக்ட்டான வார்த்தை யோசிக்கிறேன். எல்லாமே ஒர்க் ஆகுதுல்ல. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுல்ல. இப்போ வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அந்த புரொஃபசர்ட்ட நீங்க போய் பேசி, என்னன்னு ஒர்க் பண்ணி, யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ் இன் தட் சப்ஜெக்ட். புரொஃபசர்னால உங்க உங்க மேல ஒரு ஒரு ஃபோக்கஸ் வைக்க முடியும். சம் ஸ்கூல்ஸ்ல சில கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 100 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. இட் இஸ் தேர். தேர் ஆர் இஷ்யூஸ் ஹியர் டூ. ஓவர் திங்கிங் பண்றதுக்கு எதுவும் இருக்காது உங்ககிட்ட. அன்லெஸ் யூ ஆர் ஸ்டக் இந்த விசா இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நீங்க ஸ்டக் ஆகியிருக்கீங்க. உங்க மைண்ட் வந்து அதில லாக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா, யூ வில் ஹேவ் ஓவர் திங்கிங் எனிவேர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் கெட்டிங் வெரி ஆங்ஷியஸ் அபவுட் ஆல் ஆஃப் த விசா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ரைட். இப் பட் இன் தி எண்ட் அதெல்லாம் வந்து உங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல. யூ ஜஸ்ட் புட் இட் அசைட் அண்ட் ஜஸ்ட் டூ யுவர் எவ்ரிடே திங் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் எ பெட்டர் ஜாப், யூ ஜஸ்ட் கெட் எ பெட்டர் ஜாப் அண்ட் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் லைஃப். தட்ஸ் ஜஸ்ட் ஹவ் இட் இஸ். அமெரிக்கா வில் ஃபோர்ஸ் யூ டூ ஸ்டாப் சர்வைவிங் அண்ட் ரியலி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் யுவர் லைஃப். அதர் கண்ட்ரீஸ்ல சில சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ ட்ரை டு ஃபாலோ த ரூல்ஸ் இன் சம் அதர் கண்ட்ரீஸ், யூ கேனாட் வின். யூ கேனாட் சக்சீட். நீங்க மட்டும் ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ரூல்ஸ் ராமானுஜம் மாரி ரைட். நோபடி எல்ஸ் இஸ் ஃபாலோயிங் ரூல்ஸ். லைக் யூ ஆர் த ஒன்லி பெர்சன் ஹூ இஸ் ஃபாலோயிங். பட் எனிவேஸ். நான் வந்து ஒரு விஷயம் என்னோட இந்தியன் மைண்ட வந்து யுஎஸ் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணது என்னன்னா, இன்னொரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் பண்ணுது ரைட். அது ரொம்ப ரொம்ப என்ன காய போட்டு அந்த விஷயமே இந்த ஓவர் திங்கிங் பண்றதுக்கு உண்டான சான்ஸே எனக்கு வரல எனக்கு. இங்க. அந்த ஓவர் ஆன்டிசிபேஷன் பண்றது. ஸோ அது 1. 2வது வந்து என்னன்னா, சிம்பிளா லைஃப்ப லீட் பண்றது இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம இந்தியன்ஸே நானும் இன்க்ளூடிங் மீ, இந்த மென்டல் ஹசில் கல்ச்சர் இருக்குல்ல. இந்த ஹசில்னா ஆக்சுவலா ஹசில் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாரி தான் ஒரு மீனிங். ஹசில் மீனிங்ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ வரும் பாருங்க. ஃப்ராட் ஆர் ஸ்விண்டில்ன்னு வருது கீழ. பிஸி மூவ்மெண்ட் ஆர் ஆக்டிவிட்டி ரைட். யூஆர் ஜஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ஷன், பெர்சுவேஷன். ஸோ ஐ மீன் வி கேன் சே பெர்சுவேஷன்னு சொல்லலாம் நம்ம ரைட். ஹசில் கல்ச்சர் இந்த மாரி விஷயங்கள. நம்ம ஹோம் கண்ட்ரில வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். அதாவது அமைதியா, நமக்கு தேவையான விஷயங்கள வச்சுக்கிட்டு, இது போதும் அப்படின்னு நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கங்களேன். இட் வில் பி ஈக்குவேட்டட் டூ லேசினஸ். யூ ஆர் லேசி. யூ ஆர் லேசி அப்படின்ருவாங்க ரைட். ஆனா, அப்ராட்ல வந்து அப்படி கிடையாது. எஸ்பெஷலி யுஎஸ்ல வந்து அப்படி கிடையாது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டூ பி சிம்பிள், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ
மினிமலிஸ்ட் ஆகவோ, இல்ல சிம்பிளாகவோ நீங்க இருக்க ட்ரை பண்றீங்கன்னா, அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஆம்பிஷன், ஒரு லேசினஸோ கிடையாது. இட் இஸ் மோர் ஃபோக்கஸ். நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. த பாயிண்ட் இஸ் யுஎஸ்ல வந்து அத பண்ண முடியும். ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி, அந்த விஷயத்துல சக்சஸ் பண்றது இட் இஸ் பாசிபிள். இப்ப நீங்க அமெரிக்கால பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நோபடி இஸ் கோயிங் டூ பாதர் யூ. நோபடி இஸ் கோயிங் டூ ஜட்ஜ் யூ. நோபடி இஸ் கோயிங் டூ கம் அண்ட் சே, "ஹே என்ன இப்படி இருக்க?" அப்படின்னு. இப்போ ஒரு ரிலேட்டிவோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாரி கான்ஸ்டன்ட்டா மத்தவங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுங்கிற அந்த அந்த ஓட்டமே அந்த அந்த இல்ல. யூ ஆர் நாட் ரியலி ட்ரையிங் டூ ப்ரூவ் எனிதிங் டூ எனிஒன் ரைட்? ஸோ நான் எப்படி இத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட லைஃப்ல ஐ ரியலி ஸ்டார்ட்டட் டூ ஃபைட் ஃபார் சிம்ப்ளிசிட்டி. ஃபைட்டிங் ஃபார் சிம்ப்ளிசிட்டினா, இப்போ ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, நானும் அனுவும் அத டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னு வச்சுக்கங்களேன். இத எப்படி நம்ம சிம்பிளா அப்ரோச் பண்ணலாம் அப்டின்னு யோசிக்கிறது. இது இன்னும் சிம்பிளா இல்ல அப்டிங்கிறது. சிம்பிளா இருக்கிறது வேற, கஞ்சத்தனமா இருக்கிறது வேற. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ரைட்? ஸோ ஒரு அப்ராட் லைஃப் ஸ்டைல்ல நீங்க வந்து உண்மையிலே நீங்க லக்ஸூரியஸா வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து யூ ஹேவ் அ குவயட் மைண்ட். யுவர் மைண்ட் இஸ் குவயட். யுவர் மைண்ட் இஸ் நாட் சேயிங் ரேண்டம் திங்ஸ் டு யூ. இட் இஸ் நாட் ஹரீட். நீங்க வந்து ஆங்ஷியஸாவோ ரொம்ப ஹரீடாவோ இல்ல. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா இவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப அவங்கலாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. பெருசா வந்து ஸ்கூலுக்கு போறது இதெல்லாம் இருந்திருக்காது. அதனாலே அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களோட அவங்களோட வைபே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே லைட் பேக்கா தான் இருக்கும். அது ஏன்னா, தே தே வர் நெவர் அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். த ஆக்சுவல் சிஸ்டம். தே ஜஸ்ட் டிட் சம்திங் ஆன் தேர் ஓன் அண்ட் அவங்க பண்ணிட்டாங்க. லைஃப்ல வாழ்ந்துட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்குல்ல, எல்கேஜி டூ 10th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் டூ 11th, 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் காலேஜ் அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுக்குள்ள போனவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஒரு மாரி ஒரு ஒரு ஆன்டிசிபேஷன் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும். மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒர்க் அவுட்டு, ட்ரெய்னிங், அ பாடிய எப்படி நம்ப யங்கா வச்சுக்கிறது அண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு வீடியோல கூட ராகவா லாரன்ஸ் இந்த டான்சர் இருக்காருல்ல, அவரு கூட ஒரு வீடியோல ஒண்ணு பேசியிருப்பாரு. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்கும்போது. ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அ பாடி வந்து எப்பவுமே நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். நல்லா தெம்பா வச்சுக்கணும். என்ன சொன்னாருன்னா, இது இது இந்த பாடி ஸ்லோ ஆச்சுன்னா மைண்ட் ஃபாஸ்ட் ஆயிரும் அப்டின்னாரு அவரு. அது யூ நோ சம்திங் டூ திங்க் அபவுட் மேன். சம்திங் டூ திங்க் அபவுட் ரைட்? லைக் திங்க் அபவுட் இட். பாடி ஸ்லோ ஆச்சுன்னா மைண்ட் ஃபாஸ்ட் ஆயிரும் அப்டின்னாரு. ஆ ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். நான் அத பத்தி நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஒரு கவுச்ல உட்கார்ந்து ஃபோன் எடுத்து கையில வச்சோம்னா, டைம் போறதே தெரியாது. ரைட்? லைக் ஜஸ்ட் கீப் ஸ்க்ராலிங் அண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள 45 மினிட்ஸ், 1 ஹவர் சட்டுன்னு போயிரும். ரைட்? இஃப் யூ லுக் அட் த கிளாக், வாவ்! லைக் டைம் இஸ் கான். ரைட்? ஸோ அந்த மாரி. ஸோ வாழ்க்கைய வந்து எப்படி வாழ்றதுங்கிறத வந்து நமக்கு ஒரு வி நீட் அ மேப். சரி சரி இப்ப கேட்கிறேனே, எத்தன பேர் வந்துட்டு நீங்க வந்து இவ்வளோ ஆன்டிசிபேட் பண்றீங்கல்ல. ஐ மீன் அஸ்யூமிங் தட் நான் என்ன மாரியே நீங்களும் ஒரு இந்தியன் மைண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஐ மீன் இந்தியால இருந்த சிஸ்டம்ல வளர்ந்த இந்தியன் மைண்ட்ன்னு வச்சுக்கங்களேன். அஸ்யூமிங் தட் யூ ஹேவ் எ ஃபேமிலி வாட்டெவர் ரைட்? எத்தன பேரு உங்க ஃபேமிலி கூட இந்த டேட்ல ஃபேமிலி லஞ்ச் போணும்னு உங்க உங்க கேலண்டர்ல போட்டிருக்கீங்க? கேலண்டர்ல. அதாவது என்னன்னா, கேலண்டர் உங்க ஒய்ஃப்க்கு இன்வைட் அனுப்புறது. ஐ மீன் யுவர் ஸ்பௌஸ், ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் வாட்டெவர் ரைட்? யூ புட் இட் ஆன் யுவர் கேலண்டர் ரைட்? இந்த டேட்ல நம்ம வெளிய போறோம் அப்படின்னு போய் எத்தன பேர் போட்டிருக்கீங்க? நான் பண்ணுவேன் அத. நானே வந்து அத சும்மா அத ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் நான் அத பண்ண ஆரம்பிச்சேன். அது ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் நம்ம யூ நோ வொர்க்லாம் பண்றப்போ, இந்த டீம்ஸ்ல இந்த மீட்டிங்ஸ்லாம் வருதுல்ல. இதெல்லாம் எப்படி போடுறோம்? எல்லாம் சும்மா அந்த 8 ஏஎம் ஸ்டாண்ட் அப் இப்படி 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 போடுறோம்ல வரிசையா மீட்டிங்ஸ் எல்லாம். அத பார்த்து நம்ம அத ஃபாலோ பண்ணி தானே நம்ம வொர்க்க வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். அதுதானே ஒரு சக்சஸ் கிரைட்டீரியாவா இருக்குது. நம்ம வந்து இத்தன மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம். இவ்வளோ முடிச்சோம். இத்தன ஸ்பிரிண்ட் இது அதுன்னு இப்படி பண்றீங்கல்ல. ஸோ ஒய் நாட் டூ இட் ஃபார் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி? லைக் ஒய் நாட் புட் இட் ஆன் யுவர் கேலண்டர்? இந்த டேட்ல நம்ம வெளிய போலாம் அப்படின்னு. ஸோ அடுத்த கொஸ்டின் எங்க போலாம் அப்படிங்கிறது ரைட்?
இப்போ சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் போகலான்னு இப்போ போட்டிங்கன்னா இந்த 3 ரைடும் போகணும் இந்த 3 ரைடு போனால் சிக்ஸ் ஃப்ளாக்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் முடிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், யூனோ யூ சார்ட் ஆஃப் லைக் ஸ்டார்ட் டு லிவ் லைஃப், ரைட்? அந்த மாதிரி. ஸோ இதுதான் சிம்பிளிசிட்டி, ரைட்? ஒய் டு யூ வாண்ட் டு மேக் இட் காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா ஏன் அதை கேலண்டரில் போட மாட்டேங்கிறோம்? அதை ஏன் கிராண்டடாக எடுத்துக்கிறோம்? ஃபேமிலின்னு வந்துட்டா ஏன் வந்து அதை ப்ராப்பராக அதை பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம? அதுதான். இதெல்லாம் வந்து ஏன்னா, நம்ப வந்து வேற கண்ட்ரிக்கு வரும்பொழுது, நம்ம ஒர்க் ட்ரிவனாவே இருந்து பழகிடுவோம் நம்ம. அப்ப என்ன ஆகும்னா, வி கேனாட் ஜஸ்ட் ரிவர்ட் பேக் டூ ஃபேமிலி, லைஃப் இதெல்லாம் வந்து நம்ம மறந்துருவோம். இத மறக்க ஆரம்பிச்சப்ப என்ன ஆகும்னா, அப்பதான் நமக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங் லூப்ல மாட்டிப்போம் நம்ம. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்னதா ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா கூட, வீட்லருந்து உங்க ஒய்ஃப் வந்து சின்னதா ஏதோ உங்ககிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன், "இது பண்ணலாமா?" அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் டூ ஓவர் திங்க். Immediately. Like, why would you overthink, man? Like, don't overthink, right? Just respond to that and just think about what you can do, what you cannot do. That's it, right? ஸோ அமெரிக்கா வந்து இந்த இந்தியன் மைண்டை வந்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணும், மாத்துன்னு சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, ரைட்? இட் டசன்ட் சேஞ்ச் இட். ஆனா அதுக்கு ஒரு அமெரிக்கா வந்து நம்ம இந்தியன் மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி குடுக்கும். அந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்து திங்கிங்க்கும், ஓவர் திங்கிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸே கத்துப்பீங்க. அதுதான் இதெல்லாம் மெயினா சொல்ல வந்தது. இத நான் வந்து இத ஆர்டிகுலேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ஆக்சுவலா. ஒரு 10 வாட்டி யோசிக்கிறேன். இது எப்படி சொல்றது? தலைய சுத்தி எப்படி மூக்க தொடாம இருக்கிறது? அப்படின்னு யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சைனீஸ் இதுல வந்து "துவோ குட்ஸு ஃபாங் பி" அப்படின்ற மாரி சொல்லாம இருக்கேன் நானு. பட் அதான் மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீவயரிங் தேவைப்படுது, ரைட்? லெட்ஸ் சே இஃப் யூ மூவ் டூ அ கண்ட்ரி லைக் சிங்கப்பூர், ரைட்? அங்க நீங்க போனீங்கன்னா வந்து அது ஒரு ஐலேண்ட், ரைட்? அங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. கீழ குப்பை போடக்கூடாது. அது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான ஒரு கண்ட்ரி, ரைட்? லைக் எல்லாத்துக்கும் ஃபைன் போடுவாங்க. ஸோ நம்ப வந்து அந்த சிஸ்டம்லே நீங்க வளர்ந்த ஒரு ஆளுன்னா, யுவர் மென்டாலிட்டி வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரண்ட். ஏன் நான் சிங்கப்பூர எடுத்தேன்னா, சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்கல்ல, சிங்கப்பூர்லயே பொறந்து வளர்ந்திருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, வேற கண்ட்ரிக்கெல்லாம் அவங்க போம்போது, அவங்க நெறைய குறை கண்டுபிடிப்பாங்க. "இன்னும் இங்க பாரு, இங்க பாரு குப்பை கீழ போடுறான் பாரு, இங்க பாரு இப்படி இருக்கு பாரு" அப்படி. அது ஏன்னா, தட் கண்ட்ரி இஸ் டூயிங் சம்திங் டூ அ சிங்கப்பூரியன் மைண்ட். சிங்கப்பூரியன் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஆல் பெர்ஃபெக்ட். நான் சொல்றது வந்து சிங்கப்பூருக்கு மூவ் ஆனவங்கள சொல்லல. சிங்கப்பூர்லயே பொறந்து, அங்கேயே வளர்ந்திருப்பாங்கல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கேயே பொறந்து வளர்ந்தவங்கலாம் இருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து, சிங்கப்பூரியன்ஸு. அவங்க தான் வந்து ஏன்னா எவ்ரிதிங் இஸ் சோ பெர்ஃபெக்ட். 99% ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் சோ பெர்ஃபெக்ட். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ மத்த கண்ட்ரிய பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேலை அங்க, மத்த கண்ட்ரிய. பிகாஸ் சிங்கப்பூர் இஸ் த பெஸ்ட். இப்போ நீங்க ஒரு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னா, யுவர் பாஸ்போர்ட் பேசிக்கலி ரேங்க்ஸ் நம்பர் 1 தெரியுமா? யாராவது ஒருத்தர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்ட கிவ் அப் பண்ணாங்கன்னா, அவன மாரி முட்டாள் உலகத்திலே யாரும் கிடையாது தான் சொல்லுவேன் நானு. பிகாஸ் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இஸ் தட் பவர்ஃபுல். ஒரு சிங்கப்பூரியனுக்கு உண்டான மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்க தேர் கண்ட்ரி இஸ் சோ பெர்ஃபெக்ட் தட் மத்த கண்ட்ரிக்கு போனா குறை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதே மாரி நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து இருக்கீங்களோ, அந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க போம்போது, இஃப் யுவர் இஃப் யுவர் கண்ட்ரி வாஸ் நாட் சோ பெர்ஃபெக்ட், அந்த இன்னொரு கண்ட்ரி வந்து உங்க மைண்ட ஏதோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும் கான்ஸ்டன்ட்டா. அதுக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு லிசன் டூ தட் அந்த அந்த ஸ்பேஸ், ரைட்? லைக் அந்த இன்னொரு கண்ட்ரி வந்து உங்க மைண்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஸ்பேஸ்ல நீங்க உணர்ந்தா தான், உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் அது உண்மையிலே மாத்துதா இல்லையான்னு தெரியும். கவலைப்படுறது இருக்குல்ல, வொரி பண்றது. வொரி பண்றது வந்து இட் இஸ் ஆஃப்டன் மிஸ்டேக்கன் ஃபார் பீயிங் வைஸ். வொரி பண்றது வேற, வைஸா இருக்கிறது வேற. ரொம்ப வந்து கவலைப்பட்டு யோசிச்சு, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு திங்க் பண்றது வந்து இட் இஸ் நாட் விஸ்டம். இட் இஸ் ஜஸ்ட் வொரியிங். வொரியிங் இஸ் ஜஸ்ட் வொரியிங். இஃப் யூ ஆர் அ வொரியர், யூ ஆர் அ வொரியர். தட்ஸ் இட். யூ ஆர் நாட் அ வைஸ் பெர்சன். ஸோ ஐ ஹேட்
I always had to plan 10 steps ahead. It was always a game of chess for me. அதனால வந்து நீங்க என்ன மாரி நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நீங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போம்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, லைஃப் இஸ் நாட் அ கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பிசைட்ஸ் அது எந்த ஏஜ்ல மூவ் ஆனீங்கன்னு இருக்கு. இப்போ இஃப் யூ மூவ்ட் ஹியர் வென் யூ ஆர் 8, யூ ஆர் பேசிக்கலி எ கிட். அப் டூ 8 இட் இஸ் சைல்ட்ஹுட். உங்களுக்கு தெரியும்ல. 8 வரைக்குமே சைல்ட்ஹுட் தான். யூ ஆர் அ சைல்ட். ரைட். ஸோ நான் வந்து 10 ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நான் எடுத்து வைக்கலன்னா, நான் பின்னாடி போயிடுவேன். எல்லாரும் என்ன மட்டும் ஃபாஸ்ட்டா போயிடுவாங்க அப்படின்னு. அதனால தானே இப்ப எல்லாரும் இந்த கேப் இயர் நான்லாம் கேப் இயர் எடுக்கணும்னு சொன்னேன் எங்க வீட்ல. 12th முடிச்சுட்டு ஒரு கேப் இயர் எடுக்கணும். ஒரு பிரேக் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சான்ஸே இல்லன்ட்டாய்ங்க. அதனால வி ஆல் ஃபைட் அவர் ஓன் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேட்டில்ஸ், ரைட்? நான் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். என்னன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரிய மட்டப்படுத்தியோ, இன்னொரு கண்ட்ரிய பெருமைப்படுத்தியோ அப்படின்றது இல்ல. இது வந்து ஒரு இமிகிரண்ட்ஸா இருக்கிற பீப்பிளோடைய ஒரு ஃபீலிங்க ஆர்டிகுலேட் பண்ணி, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் தான். ரைட்? எல்லா சிஸ்டம்லயுமே ஃப்ளாஸ் இருக்கும். ரைட்? எல்லா சிஸ்டம்லயுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போத் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் ஹைலி பாப்புலஸ் கண்ட்ரி வெர்சஸ் நாட் ஸோ ஹைலி பாப்புலஸ் கண்ட்ரீஸ்க்கும் நிறையா வந்து கல்ச்சுரலி நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து அடாப்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து நம்மளோட வேலை. பிகாஸ் வி ஆர் இன் த மிடில். வி ஹாவ் திஸ் டூவல் நேச்சர். பிகாஸ் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இருக்கிறனால we naturally have this dual nature. This is how it is. Okay. அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ், கொஷின்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? அது வந்து என்னென்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் மாடரேட்டட் வெல். ஸோ நீங்கள் தைரியமாக கமெண்ட் அடிக்கலாம். டோன்ட் வரி, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். இமெயில்ஸும் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இமெயில்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அந்த ஸ்பேஸ்லேருந்து யூ வில் லேர்ன் த டிஃப்ரென்ஸ். ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் லிசனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பாய்.